எக்ஸ் சவுண்டு கோன்னு சொல்லிட்டு ஒரு மாடலு. குவாலிட்டி நல்லாயிருக்கு, நம்ம தெரிஞ்சது 4 பேர்த்துக்கு சொல்லுவோமேன்ட்டு நான் இந்த வீடியோ பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்ன நான் சொல்ல வரேன்ட்டு. சவுண்டு குவாலிட்டி மற்றது வந்து எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஸ்பீக்கரை, இது வந்து ஒர்த்தா இல்லையாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிபியூட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, எக்ஸ் சவுண்டு கோன்னு சொல்லிட்டு ஒரு அதோட மாடலு. போர்ட்டபுள் வயர்லெஸ் ஸ்பீக், ப்ளே ஹவர்ஸ் வந்து 24 ஹவர்ஸு, 16 வாட்ஸு சுப்பீரியர் சவுண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க, IPX7. வீடியோ பேரிங்னா வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் வாங்கினீங்கன்னா சரௌண்டிங் சாங்லாம் கேட்டோம்னா லெஃப்ட் ரைட் அதாவே வந்து மிக்ஸ்அப் ஆகி நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ப்ளூடூத் 5.3, 16 வாட்ஸ் சுப்பீரியர் சவுண்டு ஸ்பீக்கர் உள்ளே இருக்குது. இங்கே நீங்கள் ப்ளூ கலரு, பிளாக் கலரு அந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்குது. அதனால் நான் இப்போ வாங்கியிருக்கிறது வந்து ப்ளூ கலரு. இது பாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். நம்ம லோக்கல்லாம் இது ஷாப்பில் கிடைக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஒரு உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்குது, ஒரு கைக்குள்ளே அடங்கிடுது. எங்கே வேணாலும் பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம், சும்மா பேக்கில் வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். காம்பேக்டாக இருக்கும். இதோட சின்ன சின்ன சைஸஸ் எல்லாம் கிடைக்குது இப்போ. பட் ஆனால் அதோட இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டல் கிரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ட்ரிபியூட்ங்கிற பிராண்டை வந்து லைட்டாக இந்த வாட்டர் மார்க் மாதிரி பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க. பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, ப்ளூடூத் பேரிங் மோடு, இது வந்து ப்ளே அண்ட் பாஸு, வால்யூம் டவுன் பண்ணுறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஆக்ஸ் போர்ட்டு ப்ளஸ் இந்த சார்ஜிங் போர்ட்டு இருக்குது. இதில் சொல்லப்போனால் வந்து இந்த காம்பேக்ட் தான். காம்பேக்ட் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் C. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது இந்த சவுண்டு. டிஸ்கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்டு வரும், நல்லா இருக்கு. மண்பானைக்குள்ள இதை போட்டு உருட்டுற மாதிரி கிடுகிடுன்னு நக்கல்யா அவனுக்கு. இப்போ வந்துட்டு வாங்க இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது இன்டோர்லேயும் ரூம்குள்ளே செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து நான் அவுட்டோர்லேயும் வந்துட்டு இதோட சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ப்ரைஸை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், எவ்வளோ ப்ரைஸ் என்னங்கிறத, ஒர்த்தா என்னங்கிறது நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் எவ்வளோ ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு பேசிஸில் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பீக்கர் நான் சொல்லுவேன். நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸ்பீக்கர் இருக்கிறதுலேருந்து ஒரு 36 அடி தூரத்தில் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறேன், ஃபுல் சவுண்டு. உங்களுக்கு இந்த ஈக்குவலைசர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி தான் இருக்குது. ஈக்குவலைசர் எதுவும் நான் ஆன் பண்ணல. அப்படியே உள்ளே போனோம்னா ஒரு 16 அடி வந்தாச்சு, ஒரு 10 அடி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது. அதாவது ஸ்பீக்கரோட 2 அடி தூரம் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் எல்லாம் ஃப்ளாட்டில் தான் இருக்குது. பேஸ் மட்டும் ஹை பண்ணால் உங்களுக்கு எப்படி வருது. MSC ஆடியோ வந்து கொஞ்சம் போல் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளே பண்ணுவோம். அதே ஒரு 16 அடி போயாச்சு. அடுத்து ஒரு 10 அடி தாண்டியாச்சு. இப்போ ஃபுல் சவுண்டில் வச்சுருக்கேன். 10 அடி தூரத்தில் இருக்கும். மோஸ்ட்லி இந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை க்ளோஸாக தான் வச்சுருக்காரு. ஒரு 2 அடி தூரத்தில் உட்காந்துட்டு பக்கத்தில் டேபிளில் வச்சு கேட்டால் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சாலும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதில் தெரியுங்களா. அதில் தான் வந்து நம்ம பாட்டு கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே சூப்பராக செட் இருக்குடா அப்படின்னு ஒரு எடுத்துட்டோம்னா அந்த ஊப்பர் வந்து அப்படியே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நார்மல் வந்து கரெக்டாக 2 அடி. இது வந்து ஈக்குவலைசர் ஆஃப் பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி, இது வந்து பேஸு
இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வாங்கிடுவாங்க, அதோட பாட்டமில் ஒரு தெர்மாக்கோல் அந்த இது வருது பாருங்க, அதிலே வச்சுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, துணி போட்டு அதில் வச்சுருவாங்க. அதில் வச்சிங்கன்னா அந்த சப்வூஃபரோட ரூம் அட்மாஸ்பியர் சவுண்டு வராது. இது மாதிரி கிரவுண்டில் வச்சிடணும். அதோட அந்த சப்வூஃபரோட வைப்ரேஷன் வந்து இது கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்கள் சவுண்டை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஃபோன் ஸ்பீக்கரில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா இது சவுண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். டெரஸ்க்கு வந்தாச்சு. டெரஸில் வச்சுட்டு அவுட்டோரில் நம்ம ஸ்பீக்கர் அங்கே இருக்குது. இந்த ஏழையின் உள்ளம் தவிக்கின்றது. ஆன் பண்ணிங்கன்னா கையில் வச்சுருக்கீங்கன்னா சும்மா லைட்டாக இதை பாடுற மாதிரி தான் இருக்கும். இதை கொண்டு போயிட்டு ஒரு கிரவுண்டில் வச்சிட்டிங்க நீங்களேன், இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2850 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன் இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கணுமா அப்படின்னா இதில் ஒர்த்து அவ்வளோ இருக்குது. இது ஆக்சுவலி பழைய மாடல் தான், எப்போயோ வந்துருச்சு. 2 ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். அட் த சேம் டைம் நடுவில் வந்து இந்த பேஸு காம்பனண்ட் கொடுத்துருக்காங்க, சப்வூஃபர் காம்பனண்ட் மாதிரி. அதுவும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்லாம் எடுத்து கொடுக்கும்.